ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒமி அண்ட் பூமி கிச்சன்ஸ். இன்றைக்கி மதுரையில் பிரம்மாண்டமான ஒரு ஷோ நடந்தது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. என்னோடய வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் தானே, நானும் அதில் பார்ட்டிசிபெண்ட்டாக உள்ள கலந்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன ஷோ தெரியுமா? சித்திரை கிரியேஷன்ஸ் வழங்கக்கூடிய மதுரையின் சமையல் ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான போட்டிக்கு போட்டிங்கிற மாதிரி ஒரு சமையல் காம்படிஷன் தான் நடந்துச்சு. இதில் நம்மளுமே பார்ட்டிசிபெண்ட்டாக உள்ளே போயிருந்தோம். இதில் கிட்டத்தட்ட 150 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் நானும் ஒரு மெம்பர். அதுவும் மதுரையிலே இருந்துக்கிட்டு நம்ம போலன்னா எப்படி? அதுவும் சமையல் நமக்கு கை வந்த கலையாச்சு. அதனால் நானுமே உள்ள என்ட்ரு ஆகிட்டேன். இதில் நான் என்னென்னலாம் சமைச்சு கொண்டு போனேன் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் உங்களுக்கு சூப்பராக போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? என்ட்ரான உடனேயே ஒரு QR கோட் கேட்டிருந்தாங்க. அதாவது பார்ட்டிசிபெண்ட்க்கு எல்லாத்துக்குமே ஜிமெயிலில் அந்த QR கோடு வந்திருந்தது. அதை காட்டினா மட்டும்தான் உள்ளே என்ட்ராக முடியும். கூட 2 பேர் வரலாம் அட்டெண்டர். நான் என்னுடைய மகளை கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன். உள்ளே என்ட்ரான உடனேயே நம்மளுடைய நேமை சொல்லிவிட்டு QR கோடை காட்டின உடனேயே நமக்கு இந்த மாதிரி ஒரு டேக் கையில் கட்டி விட்டுடுறாங்க. அப்புறம் நம்ம கூட அட்டெண்டராக வர்றாங்கல்ல, அவங்களுக்குமே அட்டெண்டர்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு டேக் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தாங்க. நான் 49வது ஆளாக நான் உள்ளே என்ட்ராயிருந்தேன். அதாவது முதல்ல 50 பேரை ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேயும், ரெண்டாவது 50 பேரை செகண்ட் ஸ்லாட்லேயும், மூணாவது 50 பேரை தேர்ட் ஸ்லாட்லேயும் நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காகவே ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு அலாரத்தை வச்சு கடகடன்னு நான் செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. அவ்வளோ அவசரமாக இப்போ கூட எனக்கு தூக்கம் கண்ணில் அப்படியே நிற்கிது. அந்த அளவுக்கு பதட்டத்தோடு அவசரமாக செஞ்சு கொண்டு போனேன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் இது நம்ம கிடச்சிச்சா ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானதும். அதுக்கப்புறம் நமக்கு ஆப்ரான் கொடுத்துருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டே காட்டினேன் இல்லையா, இந்த மாதிரி ஆப்ரான். இதுலேயே பார்த்தீங்கன்னா சித்திரை கிரியேஷன்ஸ்னு போட்டுருக்கு. அதுக்கப்புறமா இதில் மதுரையின் சமையல் ராணி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஸுடைய நேம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதில் நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட நேம் எல்லாமே இதில் இருக்குது. இதெல்லாம் கொடுத்து நம்மளை உள்ளே ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம குக் பண்ணி எடுத்துகிட்டு போன ஃபுட்டை அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் ஒரு 20 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஆல்ரெடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே ஷேர் ஆகிடுச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் நம்ம உள்ளே என்ட்ராயிருந்தோம். நமக்கு உள்ளே போகணும், நம்ம வின் பண்ணணும், வின் பண்ணலை அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட் நம்ம உள்ளே போயிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம உள்ளே போயாச்சு. ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அங்கே கேம் ஷோஸ் நடந்தது. அதில் நிறைய கிஃப்ட்டு, நிறைய ப்ரைஸ் எனக்கு கிடச்சிச்சு. அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் யார் ஃபைனலாக வின் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாம் தானே, இதில் 150 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நம்மளை மாதிரியே காலையில் எழுந்திரிச்சு நிறைய சகோதரிகள் ஃபுட் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் எல்லாமே நான் பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப அருமையாக செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதில் எல்லாத்துலேயும் பிறக்கி எடுத்து 20 பேரை செலக்ட் பண்ணி அந்த 20 பேர்லேருந்து 3 பேரை வின்னராக தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளோ பெரிய டஃப் இல்லை, எவ்வளோ பெரிய கஷ்டம் தானே. நம்ம கொண்டு போன ஃபுட்டை செஃப் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன ஃபுட் கொண்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். பாஸ்மதி ரைஸில் ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி கொண்டு போயிருங்க. அது நம்மளோட ஃபேவரெட்டு அண்ட் சிக்னேச்சர் டிஷ்ஷும் கூட இல்லையா. ஸோ அதனால் ரைத்தாவும் கூடவே சேர்த்து எடுத்துகிட்டு போனேன். இதை தவிர்த்து அடிஷ்னலாக இன்னொரு டிஷ்ஷுமே கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 2 டிஷ் கொண்டு வர சொன்னாங்க. அப்போது ஒன்று பாஸ்மதி ரைஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், 1 வீக்காக யோசிச்சு அதுக்கப்புறமா ப்ரௌனி எடுத்துகிட்டு போகலாம். இது ரொம்பவே ஃபேவரட்டானது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சாக்லேட் ப்ரௌனி செம்மையாக பட்டர்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி நல்லா ஸ்பஞ்சியாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த 2 டிஷ்ஷுமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க.
ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த காம்பினேஷன் ஏன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து செஃப் கேட்டிருந்தாங்க. பிரியாணி வித் ப்ரௌனி எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படி கேட்டிருந்தாங்க. நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன், எனக்கு சமையல் அப்படின்னாலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது பிரியாணி தான். பேக்கிங் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது ப்ரௌனி தான். ஸோ அதனால் வேண்டி BB+ அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க. அந்த இடத்துலையே நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு தான் நினச்சிக்கிட்டேன். அந்தளவுக்கு அவங்களுடைய ஸ்மைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது தவிர்த்து நம்மளுடைய சமையலை பாராட்டி நமக்கு வந்து நிறைய கிஃப்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் நிறைய கேம்ஸ் ஷோஸ் நடந்துச்சு. அதுலேயுமே நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அதுலேயும் வின் பண்ணி அதுலேயும் நமக்கு நிறைய ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு, கிஃப்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் வின் பண்ண 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது. பாதி ரவுண்ட்லேயே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு கிளம்பி வந்துட்டேன். இதில் 20 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நேம்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் மட்டும் அப்ரிஷியேட் பண்ணி கை கிளாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். தெரிஞ்சு போச்சு இந்த 20 மெம்பர்லேருந்து தான் இன்னும் 3 மெம்பரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு முடியல. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தது. பிரியாணிக்கான ஒர்க்னால் சும்மாவா, உங்களுக்கே தெரியும்ல. நம்ம என்ன நார்மலாக கொஞ்சமாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். நம்ம 1.5 கிலோ அளவுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அந்த 1.5 கிலோவுக்கு தேவையான மசாலா அது இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது அதுன்னு சொல்லிட்டு அரைச்சி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி விடிய காத்தால எழுந்திரிச்சு ரெடி பண்ணோம். அது இல்லாமல் அந்த ஒரு டிஷ்ஷோட ஸ்டாப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. இது கூட ப்ரௌனி வேறு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். 1/2 kg ப்ரௌனி வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது எல்லாமே சேர்த்து ரொம்ப டயர்டு. பாப்பா கூட வேறு வந்திருந்தா, அவளுக்கும் ரொம்ப டயர்டு. ஸோ அனௌன்ஸ் பண்ண உடனேயே 20 மெம்பர்ஸ் நாங்கள் வந்து அங்கே வந்துட்டு கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வந்து கிடச்சிச்சாங்க. நிறைய அப்ரிஷியேட் பண்ணி ப்ரைஸஸ்மே கொடுத்துருந்தாங்க. நிறைய காம்படிஷன்லேயும் நான் அதில் போய்ட்டு கலந்துக்கிட்டேன். இந்த காம்படிஷன் இல்லாமல் உள்ள கேம் காம்படிஷன் நிறையவே வச்சுருந்தாங்க. அதுலேயுமே நான் கலந்துக்கிட்டேன். அது எல்லாமே இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, இப்போ கலந்துக்கிட்ட அவங்களுக்கு சூப்பராக பாருங்கள், மதுரையின் சமையல் ராணி அப்படின்னு போட்டு, இது உள்டாவாக தெரியும்னு நினைக்கிறேன். மதுரையின் சமையல் ராணின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு பேக் கொடுத்துருக்குறாங்க. இந்த பேக்கில் தான் வந்துட்டு நமக்கு கொடுத்த இந்த கிஃப்ட் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் பாக்ஸ் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பாருங்கள், ஸ்பைசஸ் பாக்ஸு. வீட்டில் ரொம்பவே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க ஹஸ்பண்ட். வீட்டில் மட்டும்தானே நம்ம பெருமை இருந்தது, இப்போ நம்ம வெளியிலையும் போயாச்சு, நம்மளுடைய டேஸ்ட் வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது எல்லாமே நம்ம இன்னும் மளிகை ஜாமான் நிறையா வாங்கிட்டு வந்து இதில் கொட்டி வைக்கணும். ஓகே, சூப்பராக இருக்குது. இதே ஒர்த்து பார்த்தீங்கன்னா 300 rupees வருது MRP. பாருங்கள், இதை தவிர்த்து அடுத்தடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸு. இதில் வந்து SVS அவங்களோட அதான் மசாலாஸ் நிறைய வருது பார்த்தீங்களா. ஆயில் வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு புட்டு மாவு, அப்புறம் அரிசி மாவு, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் ஒன் பை ஒன்னாக. இந்த SVSோட பிரிண்ட் அவுட்டு கொடுத்த மாதிரியே ஒரு டிஃபன் பாக்ஸு. இதுவுமே நல்லா சூப்பர் ஒர்க்குள்ளதாக இருக்குது. இது வந்து 210 rupees போட்டிருக்கு. இதுவே நல்லா சூப்பராக இருக்குது. இதை தவிர்த்து இதில் வந்துட்டு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயுமே வந்து SVS தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு வாட்டர் பாட்டில். அது வந்து நார்மலான வாட்டர் பாட்டில் கிடையாது, நம்ம ஹாட் வாட்டர் இல்லாமல் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். இதில் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஸ்டீலில் அழகாக இருக்குது. இது வந்து யார் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சிறகுகள் டைனிங் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது எல்லாமே மதுரையில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ் தான். மதுரையில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ் தான் வந்து சிறகுகளுமே. அப்புறம் வந்துட்டு SVS வந்துட்டு எல்லா ஏரியாலையுமே வந்து சப்ளை ஆகக்கூடிய ஒரு ஆயிலு, அப்புறமா வந்துட்டு மாவு, அந்த மாதிரி நிறைய இது அவங்களுக்கு இருக்குது. இன்னும் என்னென்னலாம் இருக்குன்றது நானுமே சர்ச் பண்ணணும். நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு நாட்டு சக்கரை வந்து SVSல வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இது காட்டிட்டேன் இல்லையா, அந்த நான் சொன்னேன்ல
எஸ்பிஎஸ்லேயே வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது கேப்பை மாவு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ரைஸஸ் தான் நமக்கு, இது எல்லாமே சேர்த்து அப்படி பேக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இடியாப்ப மாவு, அதாவது புட்டு மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இடியாப்ப மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பீடாக போகலாமா? எஸ்பிஎஸ்சில் இங்கே பாருங்கள், இல்லை நெலாவில் வந்துட்டு ரைஸ் பிராண்ட் ஆயில், இவங்க எல்லாமே ஸ்பான்சர்ஸ் இதில். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்டாண்டு கிடச்சிச்சு, 2 கிஃப்ட்லேயும் எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருந்தது, மொபைல் ஸ்டாண்டு. ஸோ பையன் ஒன்று அப்பா ஒன்றுன்னு பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த பேக்கில் ஃபஸ்ட்டு கிஃப்டில் வந்து இதெல்லாம் இருந்தது. செகண்ட் கிஃப்ட் என்னென்னு பார்க்கலாமா? இதை வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கேம் ஷோ வச்சுருந்தாங்க. அப்போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் நானும் கூட கலந்துக்கிட்டேன். அதில் தான் நமக்கு எந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்தமே கிஃப்டாக ப்ரைஸாக கிடச்சிச்சு. என்னென்னு பார்க்கலாமா? இதில் வந்துட்டு எஸ்பிஎஸ்ஸோட கம்பு மாவு, இதில் நம்ம ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதுக்கப்புறமா வந்துட்டு கம்பு மாவு, அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்பிஎஸோட அக்மார்க் கடலை மாவு, ஓகே. அதுக்கப்புறமா கேப்பை மாவு, அதுக்கப்புறம் வந்துட்டு இடியாப்பம் ப்ளஸ் புட்டு மாவு. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ரவை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வேல்மார்ட்டோடது, ஓகே. இது எல்லாமே வந்துட்டு இந்த பாக்ஸ்குள்ளே அப்படியே நமக்கு ஃபுல் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. இது ஒரு ஒரு புதுவிதமான ஒரு ஒரு இதுவை கொடுத்தது, ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆன் ஸ்பாட்டில் 150 பேரோட வந்துட்டு உட்காந்துருந்த அந்த ஒரு மூமெண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 150 பேருடைய டிஷ்ஷஸ் அதெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒருத்தருடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து அமைஞ்சிச்சு. இந்த மதுரை சமையல் ராணி போட்டியில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இதுக்கப்புறமா இதுக்கு நம்ம வந்துட்டு கலந்துக்கிட்டோம் இல்லையா, ஸோ அதுக்காக வேண்டி நமக்கு வந்து சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து மேலே எடுத்து வச்சுட்டாங்க பாருங்கள், மதுரை சமையல் ராணி. இது நான் வந்துட்டு நேராக உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறதால வேண்டி இது ஆப்போசிட்டாக தெரியுது உங்களுக்கு. இது எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு ஷார்ட்ஸ்லேயோ அல்லது வீடியோலையோ வந்து கிளியராக வந்து போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? மதுரை சமையல் ராணி அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி காம்படிஷன் வைக்கிறாங்க அப்படின்னா தைரியமாக வந்துட்டு பெண்களாக இருக்கக்கூடியவங்க கலந்துக்கோங்க, உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுங்க, ஓகேங்களா? இது தவிர்த்து நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும். அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நிறைய கடைகளில் வந்துட்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஜூஸ் ஷாப்பில் எல்லாம் போய் சாப்பிட்றீங்க, நிறைய பேருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரமோஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ரமோஷன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், ஓகே தான். ஆனால் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எந்த அமௌண்ட்டும் எந்த மணியும் வாங்குறது கிடையாது. நமக்கு பிடிச்சிருக்கு அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்க சுற்றி இருக்கிற இடங்களை சுத்திகரிப்பாக வச்சுருக்கிறாங்க. அதை தவிர்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய இது எல்லாமே வந்து சுகாதார முறையில் இருக்குது. அவங்களுடைய உணவுகள் எல்லாமே ரொம்ப அருமையாக சுவையாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நான் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு தெரியப்படுத்துகிறேனே கண்டி. இதில் வந்து எந்த ப்ரொமோஷனும் கிடையாது, எனக்கு பிடிச்சிருந்து தான் இது வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்கக்கிட்டேருந்து நம்ம எந்த வந்து ஸ்பான்சருக்கான மணி எதுவுமே வந்துட்டு நம்ம வாங்குறது கிடையாதுங்க. இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த உண்மை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனிமேல் நம்ம என்னென்ன கடைகளில் போய் சாப்பிட்றோம், எங்கெல்லாம் போயிட்டு வாங்குகிறோம், அது எல்லாமே எவ்வளோ நல்லா இருக்குது, அதனுடைய இது எல்லாமே நல்லா இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவில் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அவங்களுடைய ஷாப் எங்கே இருக்குது, இது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக நம்ம சொல்லுவோம்.
இன்னும் நம்ம ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கோ ப்ரமோஷன் பண்ணுற அளவுக்கோ வரவில்லை. இனிமேல் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுவோம். இப்போதைக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஷாப்ஸ் எல்லாமே நம்மளாவே நம்மளுடைய சொந்த ஒரு இதில் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ், அது பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய ஷாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரோட்டோர கடைகள் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட ரொம்ப கஷ்டத்தோடு வந்துட்டு பண்ணக்கூடியது. லாஸ்ட் டைம் கூட நான் ஒன்று கொடுத்துருந்தேன், ஒரு இளநீர் கடை வாடிப்பட்டி ரோட்டில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தோட சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு வந்துட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து இதுவாக இருந்தது. ஸோ அதனால தான் நானாகவே வலுக்கட்டாயமாக வந்துட்டு அவங்கள பற்றின ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை.